இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து பசுமான்னு சொல்லி ஒரு அனிமல் இருக்குது. அது இந்த முருங்கை மரத்தில் ஏறி ஒரு கிளையை முறிச்சிட்டு அதில் கொஞ்சம் காய் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ பிடுங்கி கொண்டிருக்கிறேன். மரத்தில் வேறு காயும் இருக்குது. ஸோ நீ விட்டால் முத்திருமண்டு அதையும் இப்போ பிடுங்குறேன். கன காலத்துக்கு பிறகு இந்த முருங்கை மரம் காய்ச்சிருக்கு. ஸோ ஒன்றும் பேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டு முடிக்கணும். அதோட இங்கே இப்போ ஆஸ்திரேலியாவில் நீ விண்டர் வருது. படியும் இந்த மாதத்தோட இந்த மரம் ஓய்வெடுக்க மட்டும் நினைக்கிறேன். எல்லா காயும் ஒரே நேரத்தில் முத்துற மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் அதை பிடுங்கி கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரீசருக்கு வச்சு அதை நாங்கள் பிறகு அப்பயும் சமைச்சு கொள்ளலாம். என்ன சொன்னால் இந்த கடையில் எல்லாமே அப்படி தான் ஃப்ரீசர் இல்லாமல் இருந்தெல்லாம். ஸோ நாங்கள் வாங்கி அப்படி வச்சுட்டு சமைக்கலாம். அதில் ஒரு மாதுளை மரம் நிற்கிது. அதில் இப்போ தான் காய் காய்ச்சிருக்கு. கொஞ்ச நாள் போக அதை பிடுங்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா வண்டியெல்லாம் சரியான உயரமாக வளர்ந்துட்டு அதன் லைஃபும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நெத்துக்கு ஒரு வெண்டிக்காய் எடுத்து வைக்கிறேன் அடுத்த முறை போடுறதுக்கு. மற்றது மரத்தை கொஞ்சம் அடியோட வெட்டி விடுறேன். சில வேலை திரும்பி வளரமாட்டேன் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன செய்யுதுன்னு சொல்லி. இருக்கிற மரம் எல்லாத்தையும் வெட்டி விட்டுருக்கிறேன். ஏன்னா பாவக்காய் நிறைய காய்ச்சி கொண்டிருக்கு. இந்த பாவல் மரம் மட்டுமே நாங்கள் நடுவில் எல்லாம் தானாக முளைச்சி வந்தது. சும்மா கொஞ்சத்தை விடுவ மாட்டா அப்படியே விட்டது. அது இப்போ பார்த்தா எல்லா இடமும் பாவக்காயாக தான் இருக்குது. ஸோ இந்த பால் மரத்தையும் அடுத்த முறை கிளியர் பண்ணணும். எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நீ விண்டருக்கு வேறு ஏதாவது நடப்போகிறோம். அதை அடுத்த வீடியோவில் போடுறோம்.